அருளுமுதமாக வழங்கப்படுகிறது. अंजना नंदनम वीरम जानकी शोकनाशनम कपीशम अक्षहंतारम वंदे लंका भयंकरम. பயங்கரமான ராவணனை ஜெயிப்பதற்கு ராமனுக்கு உதவியவர் ஆஞ்சநேய சுவாமி. ஹனுமான் சீதையை தேடி கொண்டு வந்து அவளை பற்றிய செய்தியை கூறினார். அதோடு நில்லாமல் வானர படையே வழிநடத்தி கொண்டு போய் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அணை கட்டி அக்கறைக்கு போய் ராவணனுடைய பொருது ராமனுக்கு வெற்றியையே தேடித் தந்தார். கேசரி, அஞ்சனா ஆகியோர் பெற்ற மைந்தன். ராமபக்தர்கள் அனைவருக்கும் ஹனுமானிடத்தில் தான் முக்கியமான பக்தி. பெருமாள் கோயில் என்று சொன்னாலே முன்னால் கருடன் எழுந்தருளி இருப்பார். அதே ராமருக்கு முன்னால் ஆஞ்சநேயர் தான் எழுந்தருளி இருப்பார். இப்போது வேலூரில் கலாஷ்பாளையத்தில் உள்ள கோதண்டராம சுவாமி கோயில். ராமர் சன்னிதானத்துக்கு முன்பே ஆஞ்சநேயர் எழுந்தருளி உள்ளார். கூப்பிய கைகளோடே வணங்கிய தோள்களோடே கனிந்த திருக்கண்களோடே காட்சி கொடுக்கிறார். சிறிய உருவம், ராமபக்தர். இதேபோல் இந்த சன்னிதானத்துக்குள் மற்றொரு இடத்திலும் ஆஞ்சநேயர் எழுந்தருளி உள்ளார். வடக்கே அயோத்தி பக்கம் நாம் சென்றோமானால் ஆங்காங்கு சிவப்பு வர்ணத்தில் ஆஞ்சநேயர் இருப்பார். அதே போல இங்கேயும் சிவந்த வர்ணச்சார்ந்து பூசிக்கொண்டு தூணோடு ஹனுமான் எழுந்தருளி இருக்கிறார். இவரை வேண்டினோமானால் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இவை எல்லாவற்றுக்கும் மேலே ராமபக்தி ஆகியவை கிட்டும். இன்று இங்கிருக்கும் ஆஞ்சநேயரை சேவித்துக் கொண்டு மேற்கொண்ட அயோத்தியா காண்டத்தின் கதையை பார்ப்போம். மந்தரா கைகேயினுடைய மனத்தை கலக்க முற்படுகிறாள். இன்னென்ன வாதங்களை எடுத்து வைத்து ஆகையால் கைகேயி ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை ஒத்துக்கொள்ளாதே என்று கூறுகிறாள். அவள் முதலில் சொன்னது, சக்களத்தினுடைய பிள்ளைக்கா கொண்டு போய் பட்டத்தை கொடுக்க போகிறாய்? இது உனக்கே சரி என்று வருகிறதா? நல்லுள்ளம் கொண்டவர்களுக்கும் இந்த கேள்வி சற்றே மனதை கலக்கும். அடுத்து கேட்டது, நீ கௌசல்யக்கு அடிமையாக போகிறாயா? கௌசல்யா ராஜமாதா என்று அவள். நீ அவளுக்கு தாசியா, அடிமையா? இதை உன் மனம் ஏற்றுக்கொள்கிறதா? யாருக்குத்தான் மற்றொருத்தருக்கு அடிமையாக போன மனம் சம்மதிக்கும்? ஆகையால் அவள் மனம் கலங்குகிறாளா என்று பார்த்தாள். மூன்றாவது, நீ வயதாகிவிட்டது, தாசியாக போ. ஆனால் உன் மகன் என்ன குற்றம் செய்தான்? அவன் எதற்காக ராமனுக்கு தாசனாக போக வேண்டும்? பரதனுக்கு பட்டம் இல்லையானால் ராமனுக்கு அடிமையாகத்தான் போக வேண்டும். அதை அனுமதிக்க போகிறாயா? அடுத்து நாலாவது கேள்வி கேட்டாள். இதெல்லாம் சரி, உனக்கும் உன் மகனுக்கும் வேண்டுமானால் மரியாதையோடு வாழுங்கள், இல்லையானால் இழந்து போங்கள். ஆனால் உன் சம்பந்தி வீட்டில் எப்படி முகத்தை காட்டுவாய்? உன் மருமகள்கள் எல்லாம் என்ன பேசுவார்கள்? அங்கே உன் பெருமை இழக்கப் போகிறாயா? செய்யாதே என்று 4 கேள்விகளை அடுக்கினாள். மேற்கொண்டு பதில் பார்ப்போம். அயோத்தியா காண்டத்தில் 8வது சர்க்கம். தாம் திருஷ்டுவா பரமப்ரீதாம் ப்ருவந்தீம் மந்தராம் ததஹ ராமசைவ குணான் தேவி கைகேயி பிரசசம்சஹ. இதை கேட்டவுடனும் சட்டென்று அவள் மனம் கலங்கி விடவில்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தாலே அவன் சிறந்த குணசாலி ஆயிற்றே என்று பதில் கூறுகிறாள். அப்ப முதல் பதில், ஏன் ராமனுக்கு பட்டம் கட்டக்கூடாது? அவன் நல்ல பண்பாளன், ஆகையால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். தர்மஜ்ஞா
குணவான் தாந்தः கிருதஜ்ஞः சத்யவான் சுச்சிஹி ராமோ ராஜசுதோ ஜேஷ்டः யவ்வராஜ்யம் அதோர்கதி. இளவரசி பட்டத்துக்கு ராமனே தகுதி படைத்தவன், தர்மம் அறிந்தவன், எல்லா நற்பண்புகளும் நிறைந்தவன், தாந்தன் சாந்தன், தாந்தன் பொறுமை உடையவன், புலன்களை அடக்கியவன், கிருதஜ்ஞா செய்நன்றி மறவாதவன், சத்யவான் உண்மையே பேசுபவன், சுச்சிஹி எப்போதும் தூய்மையானவன், ராமோ ராஜசுதோ ஜேஷ்டா மேலும் அனைத்து புதல்வர்களிலும் மூத்தவன். இப்படி பல காரணங்கள் இருக்கிறபடியால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதே சரி. முதல் பதில். அடுத்து கூறினாள், பிராத்துன் பிருத்யாஞ்ச தீர்காயு பித்ருவத் பாலயிஷ்யதி சந்தப்யசே கதம் குப்ஜே ஸ்ருத்வா ராமாபிஷேச்சனம். ராமன் தன் தம்பிகளை நன்கு கவனித்துக் கொள்வார், தன் மக்களையும் பாதுகாப்பார், தம்பிகளையும் பாதுகாப்பார், எங்களையும் பாதுகாப்பார். அனைவருக்கும் நல்ல ரட்சகனாக ராமன் இருக்கும் போது ஏன் அவனுக்கு கூடாதுன்னு சொல்லுகிறாய்? இதெல்லாம் முதல் கேள்விக்கு பதில். அடுத்து, பரதச்சாபி ராமஸ்ய த்ருவம் வருஷசதாத் பரம் பித்ரு பைதாமகம் ராஜ்யம் அவாப்சதி நரஷபா. ஏ குப்ஜே, நீ ஒரு கேள்வி கேட்டாய், பரதன் ராமனுக்கு அடிமையாக போக வேண்டுமா? எனக்கு என்ன தெரியுமா தோற்றுகிறது? ஒன்னும் தவறில்லையே. ராமனை போன்ற குணசாலிக்கு தொண்டு புரிவதற்கு கசக்கிறதா? யாரோ கண்ட பேருக்கு தொண்டு புரிய கூடாது, ஆனால் ராமனுக்கு தொண்டு புரிவதா குற்றம்? அதனால அது எனக்கு குற்றமா படலை. இன்னொரு கோணத்திலேருந்து பார்த்தா, சில ஆண்டுகள் ராமன் நாட்டை ஆண்ட பிற்பாடு அவனும் வானப்பிரஸ்தத்துக்கு காடு ஏகுவான். அப்போது பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குமே. 100 ஆண்டுகள் ராமன் ஆளட்டும், அதற்கு பிற்பாடு பரதன் ஆளட்டும், ஆகவே அவனுக்கும் பட்டம் கிட்டும். ஆகையால் அந்த குறையும் எனக்கு இல்லை. மூன்றாவது பதில், சாத்வம் அபியுதயே பிராப்தே தஹ்யமானேவ மந்தரே பவிஷ்யதி ச கல்யாணே கிமிதம் பரிதப்சதே யதா வை பரதோ மன்யः ததா பூயோபி ராகவः கௌசல்யா அதோதிரிக்தஞ்ச மம சுஷ்ரூஷதே பகு. மற்றொரு கோணத்தில் பார்த்தால், ராமன் தன் தாயான கௌசல்யக்கு எத்தனை பணிவிடை செய்கிறாரோ அத்தனை எனக்கும் பண்ணுகிறாரே. ராமன் எனக்கு குறை வைக்கவில்லையே, நான் எப்படி ராமனுக்கு குறை வைப்பேன்? அவன் என்னை குறைவாக அவமரியாதையோடு நடத்தியிருந்தால் தானே நான் அவன் பட்டாபிஷேகத்தை கெடுப்பேன். அவனோ என்னை தாயினும் மேலாக கருதுகிறான். எப்ப தாய் போல் கருதுகிறானோ அப்ப நாளைக்கும் என்னை காப்பாற்றாமல் போக மாட்டான். நான் என் தாசியாக வாழப்போகிறேன், நான் ராணியாகத்தான் வாழ்வேன், நானும் ராஜமாதா தான். அவன் ராமன் தன் தாய் கௌசல்யை மட்டும் தனக்கு தாயின்னு நினைக்கவில்லை, என்னையும் தனக்கு தாயாகத்தான் நினைக்கிறான். ஆகவே எனக்கு ஒரு குறையும் இல்லை, நானும் ராஜமாதா தான் என்று பதில் கூறினாள். அடுத்து 4வது பதில், ராஜ்யம் எதிகி ராமஸ்ய பரதஸ்யாபி தத்ததா மன்யதேஹி யதாத்மானம் ததா பிராத்ரும்ஸ்து ராகவா. ராகவனை பற்றி எனக்கு தெரியும். ஒரு பொருள் தன்னிடத்தில் கிடைத்தால் அதை பகிர்ந்து கொடுக்காமல் உண்ண மாட்டான். சின்ன வயசுலேருந்தே அவனை பார்த்து வரேன். எந்த நல்லது தங்கிட்ட கிடைத்தாலும் அனைவருக்கும் கொடுத்துத்தான் ராமன் அதை அனுபவிப்பான். இந்த ராஜ்யம் கிடைத்தாலும் பகிர்ந்து கொடுப்பான். லக்ஷ்மணனுக்கும் கொடுப்பான், பரதனுக்கு, சத்ருகனுக்கு, அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் நல்லெண்ணம் கொண்டவன் ராமன். ஆகவே அவனுக்கு பட்டம் கட்டுவதில் எனக்கு குறை தெரியவில்லை என்று 4 கேள்விகளுக்கு 4 பதில். கைகேயி முதல்ல திடமாகத்தான் பேசினாள். ஆனால் மேற்கொண்டு 3 கேள்விகள். தன் வாதத்தை மந்தரா எடுத்து வைக்கிறாள். பவிதா ராகவோ ராஜா ராகவஸ்ய யஸ்சுதா ராஜவம்சாத்து பரதா கைகேயி பரிஹாஸ்யதே நகிராஜ்ஞ சுதா சர்வே ராஜ்யே திஷ்டந்தி பாமினி ஸ்தாபியமானேஷு சர்வேஷு சுமஹான் ஆனயோ பவேத். உனக்கு ராஜநீதி தெரியாமல் பேசுகிறாய் முட்டாளே. இப்படி அண்ணனுக்கு முடித்த பிற்பாடு தம்பிக்கு பட்டம், இது ராஜநீதி அல்ல. அண்ணன் ராஜ்யம் முடிந்து போயிட்டென்னால் அவனுடைய பிள்ளைகளுக்கு பட்டம், இதுதான் ராஜநீதி. நீ என்ன நினைக்கிறாய்? உன்னுடைய பிள்ளை பரதனுக்கு அடுத்து பட்டம் கிடைக்கும் நினைக்கிறாயா? கிட்டாது. ராமனுக்கு அடுத்து ராமனின் புதல்வர்களுக்கு தான் பட்டம். இந்த நீதி தெரியாமல் பேசுகிறாய். அடுத்து, துவந்து பரதம் ராமஹ பிராப்ய ராஜ்யம் அகண்டகம் தேசாந்தரம் நாயயிதா லோகாந்தரம் அதாபிவா. மற்றொன்று முக்கியமான செய்திகள். இப்போதே தயரதன் எவ்வளவு தூரம் திட்டம் தீட்டி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காக பரதனை நாடு கடத்தி இருக்கிறான் பார்த்தாயா? பேச்சே பாருங்க.
பரதனை நாடு கடத்தி இருக்கிறான் பார்த்தாயா? அவர் நாடெல்லாம் கடத்தவே இல்லை. மாமன் வந்து பரதனை அழைச்சின்னு போகணும்னு கேட்டு கூட்டின்னு போயிருக்கார். அவர் விண்ணப்பம் செய்யவே தசரதன் அனுப்பி வைக்கிறார். ஆனா பேச்சு இதை போல சொன்னத்தானே மனம் கலங்கும். எப்ப நாடு கிடைச்சிட்டான் பத்தியா? நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு ஒருவேளை அடுத்து பரதனுக்கு பட்டம் உண்டுன்னு இருந்தாலும் என்ன தெரியுமா செய்வார்கள்? ஒன்னும் பரதனை வேற தேசத்துக்கு அனுப்பிச்சுடுவார்கள், இல்லை உலகத்தையே விட்டு அனுப்பினாலும் அனுப்பி விடுவார்கள். உன் பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த கேள்வி யாரையுமே நடுக்கும் இல்லையோ. உன் பிள்ளை உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா? இப்போ நாடு கடத்தினார்களே, அதே போல நாளைக்கு ராமனே பட்டாபிஷேகத்தில் இருக்கணுங்கிறதுக்காக ஒருவேளை நாடு கடத்தி விடலாம். உன் பிள்ளை உயிரையும் இழந்து போகலாம். அவனை அப்படி பார்த்து ஆசைப்படுகிறாயா? மேலும் பரத அனுவசாத் சோபி சத்ருக்ன தத்சமம் கதः லக்ஷ்மணோஹி யதா ராமம் ததாயம் பரதம் கதः शूयते हि द्रुमः कश्चित् चेत्तव्यो वनजीवनैः गोप्ता हि रामं सौमित्रिः लक्ष्मणं चापि राघवः अश्विनोरिव सौभ्रात्रं तयोर लोकेषु विश्रुतं. உலகம் முழுக்க தெரியும் ராமனுக்கு வேண்டியவன் லக்ஷ்மணன் தானுட்டு. கைகை நீ சொல்லு, ராம லக்ஷ்மணனா ராம பரதனா? நீ எப்படி பேச்சு கேள்விப்பட்டிருக்கே? ராமனும் இலக்குவனும் தான் நெருங்கிய தோழர்கள், ராமனும் பரதனும் அல்ல. பரதனும் சத்ருகனும் தான் நெருங்கிய தோழர்கள். அதுல இருந்து யோசித்து பாரு. சத்ருகனோ பரதன் சொல்படி கேட்பார். அவருக்கு ராஜ்யத்தில் விருப்பம் கிடையாது. பரதனோட சத்ருகனை சேர்த்து அனுப்பிச்சுட்டா, லக்ஷ்மணன் ஒருத்தனை தன்னோட கூட்டினுட்டா மொத்த ராஜ்யமும் தன்னது என்றுதான் ராமரிடம் திட்டம். இப்படி புரிந்து கொள். அப்ப அடுத்த 3 வாதங்கள் என்ன? இதுல முதல் வாதம் தந்தைக்கு பிற்பாடு மகன் என்றுதான் பட்டத்தில் சட்டம். அப்படி இருக்கும்போது தம்பிக்கு கிட்டாது. ஆகையால் 100 ஆண்டுகள் கழித்து பரதனுக்கு கிட்டுமோ நினைக்காதே, கிட்டாது. அடுத்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு ஆட்சி தன் கையில். அப்ப பரதனால என்ன பண்ண முடியும்? எளியவன் நாடு கடத்தி விடலாம், உலகத்தை விட்டே கடத்தி விடலாம், மொத்தமாக ராஜ்யத்தை அபகரித்து விடலாம். பிள்ளைய உயிரோட பார்க்க ஆசைப்படுகிறாயா இல்லையா? அடுத்து என்ன திட்டம்னு யோசிச்சு பாரு. எப்படியும் சுமித்ரா சத்ருகனையும் லக்ஷ்மணனையும் பெற்றவள். அவள் ஆட்சேபிக்க போவதில்லை. கௌசல்யனுடைய பிள்ளைக்கு பட்டம் கொடுத்தாடுத்து. ஒரு பிள்ளை சத்ருகனன் பரதன் போன இடத்துக்கு போடுவார். பரதன் காட்டுக்க போனாலும் அவன் கவலை இல்லை, பின்தொடர்ந்து போவார். லக்ஷ்மணனோ சேர்த்து கொண்டாகிவிட்டது. அப்ப நாட்டை பகிர்ந்து கொடுத்துக்கலாம். இவ்வளவுதான் அவர்கள் திட்டம். இதை புரிந்து கொள். முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே என்று இவள் பேசினாள். தஸ்மாத் ராஜகிருகாதேவ வனங்கச்சது ராகவா ஏதத்தி ரோச்சதே மக்கியம் பிருஷம் சாபி ஹிதம் தவ. ஆகவே இப்ப என் முடிவை கூறுகிறேன். மந்தரை பேசி முடிக்கிறாள். கண்டிப்பா ராமன் காட்டுக்கு போய்விட வேண்டும். பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும். இப்போது என்னென்ன உற்சவம் கோலாகலம் ஏற்பாடுகள் ராமன் பட்டாபிஷேகத்துக்காக நடந்து வருகிறதோ அதை கொண்டு அதே மேடையில் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும். கேள். ஏவந்தோ ஞாதிபக்ஷஸ்ய ஸ்ரேயஸ்சைவ பவிஷ்யதி யதி சேத் பரதோ தர்மாத் பித்ரியம் ராஜம் அவாப்ஸ்யதி. இப்படி பரதனுக்கு பட்டம் கிடைத்தால் அவனுக்கு நன்மை, உனக்கு நன்மை, உன் சம்பந்திகள் பங்காளி பெயர்களுக்கு நன்மை, அனைவருக்கு நன்மை. இதை யோசித்து பார். நான் எப்போதும் உனக்கு நன்மையை நினைப்பவள் தானே. உனக்கு எப்போதாவது தீங்கு நினைத்திருக்கிறேனா? ஆலோசனம் பண்ணிப்பார் என்று கூறினாள். பிரச்சாத்தியமானம் ராமேண பரதம் தாத்து மருகசி. பரதனை கொன்னுடணும்னு நினைக்கிற ராமனிடத்திலிருந்து உன் பிள்ளையை மீட்பாய். உன்னை தாசி ஆக்கிவிட வேண்டும் துடிக்கும் உன் கணவனிடத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொள்ளுவாய். உன் மக்களை மீட்பாய். உன் சம்பந்திகளுக்கு அவமரியாதை அவமானம் நேராமல் பார்த்து கொள்ளுவாய். இவ்வளவுதான் நான் சொல்றதுக்கு இருக்கு. மேலே யதாச்சராமஹ பிருத்திவீம் அவாப்சதே பிரபூத ரத்னாகர சைல சங்கியுதா ததா கமிஷ்யத் சசுபம் பராபவம் சஹைவ தீனா பரதேன பாமினி. ராமனுக்கு மட்டும் இந்த கடல் சூழ்ந்த பாரத தேசம் கிடைப்பிடுவானால் உனக்கு அனர்த்தம், உனக்கு கெட்டது நடக்கும். யதாகி ராமஹ பிருத்திவீம் அவாப்ஸ்யதே துருவம் பிரணஷ்டஹ பரதோ பவிஷ்யதி. நீயும் அழிவாய், உன் பிள்ளை பரதனும் அழிவான். அதோகி சஞ்சிந்திய ராஜ்யம் ஆத்மஜே பரஸ்ய சைவாஸ்ய விவாச காரணம். நன்கு யோசிப்பாய். பிடிவாதம் பிடிக்காதே. நல்லத்தை நினை. திறந்த உள்ளத்தோட யோசித்து பார்ப்பாய். உன் பிள்ளையோட நன்மை நினை. நம்ம தாண்டினா மத்த பேருக்கு தானமும் தர்மமும் புரிந்து கொள்ளுவாய். கலக்கியமா மனத்தனலாய் கைகேசி வரம் வேண்ட. இவள் கலக்க கலக்க கைகேசியினுடைய உள்ளம் கலங்க தொடங்கித்து. அந்யோன்ய வேதாம் பிராத்ருணாம் சுகிருதாம்பா பலாந்தக
பவத்யானந்த கிருது தேவ துஷதாம் நாத்திர சம்சயா. இது ஒரு ஸ்லோகம். சிறந்த நண்பர்களுக்குள்ளோ அண்ணன் தம்பிகளுக்குள்ளோ சண்டை மூண்டது, பிளவு ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோ, அப்படி ஊர் ரெண்டு பட்டால் சில பேருக்கு கொண்டாட்டம், அவர்களுடைய விரோதிகளுக்கு தான் கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டம் மந்தராமுகத்துல தெரிய ஆரம்பிச்சது. ராமனை பழி தீர்க்க போகிறோம். எதற்கு? நம்முடைய பின்னால் உண்டவில் நிறத்தில் தெரித்தானே, அதற்காக. மேலே பார்ப்போம். ஒரு அறிவிப்பு.